கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் சோர்ந்து போகாமல் நாம ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருக்கார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை கர்த்தர் சொன்னார் என்று ஒரு கொஞ்சம் வசனங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளம் விதவை ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதிட்டு போய் நியாயம் கேட்டுட்டே இருக்கா. அவனும் அந்த பெண்ணை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த பெண் விடவே இல்லை. இவன் தான் நியாயாதிபதி, இவன் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், இவனால மட்டும்தான் இதுக்கான நியாயத்தை கொடுக்க முடியும், இவன் சொன்னாதான் மத்தவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு அந்த பெண்ணோட மனசுக்குள்ள வந்ததுனால தொடர்ந்து அவனை போய் கேட்டுட்டு இருக்கான். முதல் பாருங்க, அவன் தான் அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருக்கிறான். அவன் கடவுளை பத்தி தெரியாதவன் தான், மனுஷரை மதிக்காதவன் தான், ஆனா நியாயாதிபதி. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, யாரையும் மதிக்க மாட்டான், கடவுள் பயம் இல்லை, அவன் தான் தோன்றித்தனமா செய்வான். ஆனா அவன் என்ன சொல்றானோ அது அங்க நடக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகளாகட்டும், பதவியில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு கடவுள் பயம் இருக்குதோ இல்லையோ, மனிதர்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். ஆனா இந்த பெண் என்ன அவளுக்குள்ள முடிவு பண்ணிட்டாள்னா, அவன் கடவுளுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ, அவன் மனுஷரை மதிக்கிறானோ மதிக்கலையோ, ஆனா அவன் சொன்னா நடக்கும். அவனை கண்டு அந்த ஜனங்க பயப்படுவாங்க, அவன் என்ன சொல்றானோ அது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு அந்த பெண்ணோட மனசுக்குள்ள வந்துருச்சு. வந்ததுனால இப்ப இவன் என்ன பண்றா, தொடர்ந்து 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 ஒரு காரியத்துல தனக்கு நியாயம் செய்ய சொல்லி அவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப அவன் பாருங்க, அவன் இந்த அம்மாவை ஒதுக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த அம்மா விடல. இவனை விட்டா நமக்கு நியாயம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தொடர்ந்து அந்த நியாயாதிபதியை என்ன பண்றாங்க, பிடிச்சுக்கிட்டே இருக்கிறா, கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்ப அவனுக்கே என்ன ஆகுதுன்னா, என்னடா இந்த பொண்ணு அடிக்கடி இந்த ஸ்திரீ நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாள், சரி இவ பிரச்சனை என்னன்னு கேட்போம். அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கனிவு வருது பாருங்க. பாறை மாதிரி இருந்த அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னன்னு, சரி இந்த பொண்ணு என்னதான் கேட்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்ப விசாரிச்சு அவளுக்கு ஒரு நியாயம் செஞ்சான்னு சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருப்பார். இங்க ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவன் கடவுளுக்கு பயப்படாம இருந்தும் மனுஷரை மதிக்காம இருந்தாலும் அவன் சொல்றது அங்க நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனுஷங்கிட்ட கூட தொடர்ந்து கேட்டதுனால அவனுக்குள்ள ஒரு ஒரு கனிவு ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி இல்லை. ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னா, எல்லோரும் மேலே அன்பு செலுத்துறவர். அவனே அப்படி ஒரு கனிவு ஏற்பட்டு ஒரு நன்மை செஞ்சிருக்கிறப்போ எந்த விதத்திலையும் தன்னை கடுமையா காட்டாம, எல்லா சூழ்நிலையிலுமே எல்லா மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தி, ஒருத்தங்கூட அநியாயத்தினால பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி செய்யாம இருப்பாரா? இல்ல நியாயம் செய்யாம இருப்பாரா? இல்ல நம்முடைய விண்ணப்பத்தை தான் கேட்காம இருப்பாரா? இப்ப அந்த ஸ்திரீ முடிவு பண்ணின மாதிரி நாம முடிவு பண்ணணும். என்னன்னு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில மீட்பு இல்லை, அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நடக்காது. அதனால அவர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என்னை மாற்ற வல்லவர் அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்குள்ள எடுத்துக்கணும். எப்படி அந்த ஸ்திரீ அந்த பொல்லாத மனுஷனா இருந்தாலும் அவன் தான் நியாயம் செய்வாங்கிற ஒரு முடிவெடுத்து அவனை தொடர்ந்து பிடிச்சாலோ, அந்த மாதிரி
நாமும் நம்முடைய இருதயத்துல ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அந்த நேரம் வரும், கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். அந்த நேரம் வரும், அந்த நேரத்துல நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். நமக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரம் எப்பொழுது என்பதை கர்த்தர் அறிஞ்சு வச்சிருப்பார். அந்த காலகட்டத்துல, அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்வார். அன்பானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க. தாமதம் ஆகிறது என்றால் அது ஒரு நன்மைக்கு தான். கர்த்தர் தாமதிக்கிறார். நீங்க உண்மையா ஜெபம் பண்றவங்களுக்கு, உண்மையா ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு, உண்மையா அவர் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காக. அந்த விசுவாசத்தை முழுமையா வச்சு கர்த்தரோட சமூகத்துல தொடர்ந்து கேட்டு பாருங்க. அந்த பொல்லாத மனுஷன் கூட நன்மையை செய்யறப்ப நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்யாம இருப்பாரா? நிச்சயமா செய்வார். சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க. எப்பவெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேளும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பலனை தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தர் தருகிற பலனை அனுபவிக்க காத்திருங்க. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற பலனை நாங்கள் ருசிக்க, அனுபவிக்க நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்களும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் காலதாமதமாகிறதுனால நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு மறுபடியும் புது புது பலனோடு, புது புது உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணி உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதிலையும் பலனையும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.